Our next topic, chapter 9, connecting PHP and MySQL. In third chapter, we learn database concept. Chapter 4 to chapter 8, we will learn PHP concept. Now we are going to combine PHP and MySQL. So PHP is a front end and MySQL is a back end. In front end, you are giving the data into the front end that will be stored in the back end. That is MySQL. ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்டில் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய டேட்டா ஃப்ரண்டில் ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். இதில் ஸ்டோர் ஆகும்னா MySQL அப்படிங்கிற டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ டேட்டா இல்லாமல் அந்த டேட்டா சேவ் பண்ணாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிசல்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டேட்டா இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட டேட்டா பேஸ் சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ உங்களோட நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கும்போது அது உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டு. அது நீங்கள் ASP.NET யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண வெப்சைட்டோ இல்லை PHP யூஸ் பண்ண வெப்சைட்டோ நீங்கள் என்ன பண்ணலாம், அது ஃப்ரண்ட் எண்டை யூஸ் பண்ணி உங்கள் ரிசல்ட்டை ரிஜிஸ்டர் நம்பரும் டேட்டா பர்த்தும் கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதை தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது ஃப்ரண்ட் எண்டு. உன்னோட சிஸ்டத்துலேயே டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா அது டேட்டா பேக் எண்டாக சொல்லலாம். இல்லை இப்போ ரிமோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சர்வரில் டேட்டா பேஸில் டேட்டா ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அதுவும் டேட்டா பேஸ் கான்செப்ட் சொல்கிறோம். அப்போ நம்ம இன்டர்நெட் கான்செப்ட் மூலியம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஓன் சிஸ்டத்துலேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டேட்டா பேஸுங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ டேட்டா இல்லாமல் எதுவுமே கிடையாது. டேட்டா மறுபடியும் என்ன நம்ம ஃப்ரீக்வெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டேட்டா கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா டேட்டா பேஸ். இதுக்காக தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம PHP ஃப்ரண்ட் எண்டாக வச்சு MySQL என்ன பண்ணுவோம், நம்ம பேக் எண்டாக வச்சு நம்ம ஒரு வெப்சைட்டை நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ PHPங்கிறது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் PHP. ஸோ வாட் யூ மீன் டேட்டா, ஆல்ரெடி நம்ம டேட்டாங்கிறது பார்த்துருப்போம். டேட்டா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டு ஆல் கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட் ரிலேட்டட் அப்ளிகேஷன் அண்ட் நியூமரஸ் growth of data and secure and need to be secure and convenient environment to store and manipulate autonomously. ஸோ அப்போ நம்ம டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம மேனிப்புலேட் பண்ணணும். ஸோ மேனிப்புலேட் மீன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டேட்டாவை டெலீட் பண்ணுறதோ இல்லை அப்டேட் பண்ணுறதோ எதையும் பண்ணணும். ஸோ இதெல்லாமே எதில் பண்ணலாம் அப்படின்னா டேட்டா பேஸில் பண்ணலாம். ஆல் திஸ் database management system RDBMS. So all these features are available in எதில் இருக்குது அப்படின்னா the relational database management system. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் தேர்ட் சாப்டரில் DDL நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமிட்டர் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இதெல்லாம் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இன்செட், டெலிட், அப்டேட்டு, செலக்ட், கிராண்டு, ரிவோக் இது அப்படிங்கிறலாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் எந்த கான்செப்ட் அப்படின்னா RDBMS கான்செப்ட். சரிங்களா, ரைட். அதில் என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குன்னா MySQL, Oracle இது கேட்கலாம், லிஸ்டோட் டேட்டா பேஸ்னு கேட்கலாம். ஸோ MySQL, Oracle, IBM DB2 அண்ட் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் இதெல்லாமே எது சொல்லலாம், RDBMS சொல்லலாம். ஸோ RDBMS லிஸ்டோட் RDBMS அப்படின்னு கேட்டால் நமக்கு இதை சொல்லலாம். MySQL, Oracle, IBM DB2 அண்ட் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர். தீஸ் டேட்டா பேஸ் அடுத்த லைன் பாருங்கள். These database are connected with the programming language and perform major operations. என்னென்ன insert, select, update and delete using structured query language. ஸோ அப்போ அந்த டேட்டாபேஸ் எடுத்துகிட்டு வரதுக்காக நம்ம SQL அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறோம். MySQL டேட்டாபேஸு அதுலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய டேட்டாவை எடுத்துகிட்டு வரலாம், இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ். ஸோ SQL ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பென்ஷன் கேட்கலாம், expand SQL ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ், expand RDBMS ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். The combination of PHP and MySQL has become very popular web server-side scripting language in the internet. So very popular. ஏன் அப்படின்னா PHP open source, MySQL open source. There is no need to pay amount. ஸோ அதனால் என்ன பண்ணாமல் PHP open sourceனால MySQL நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ PHP எதுக்கு யூஸ் பண்ணோம், கிரியேட்டிங் ஏ சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சொல்லுவோம். சர்வர் சைட் வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம
வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்காக பிஹெச்பி நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதுக்காக தான் நம்ம போகிறோம் அப்படின்னா பிஹெச்பியும் MySQL நம்ம கனெக்ட் பண்ணி இந்த கான்செப்டில் நான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணணும், ஃப்ரண்ட்லேருந்து டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணால் என்ன கோடிங் எழுதணும், செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன கோடிங் பார்க்கணும், அதுக்கடுத்து பார்த்து இன்சர்ட் பண்ணால் என்ன பண்ணணும், டேட்டா பேஸ் கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். MySQL function PHP. In PHP, scripting language many functions are available for the MySQL database connectivity and executing SQL queries. So MySQLi, one more question கேட்கலாம். MySQLi is an extension in PHP scripting language which gives access to MySQL database. அப்போ டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, MySQL database ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் என்ன சொல்கிறாங்க, MySQLi. So MySQLi is extension in PHP scripting language which gives access to MySQL database. MySQL extensions was introduced version, one more question கேட்பாங்க. MySQLi extension was introduced version 5.0.0. one more question கேட்பாங்க. ஸோ MySQLோட வெர்ஷன் ஐயோட வெர்ஷன் அப்படின்னா 5.0.0. சரிங்களா? ரைட். ஸோ அப்போ MySQL டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டூல் அப்படின்னா MySQLiன்னு சொல்கிறோம். ஸோ MySQL வெர்ஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 5.0.0. So what are the MySQLi functions? MySQLi underscore connect, MySQLi underscore close, MySQLi fetch select underscore database, MySQLi affected rows, MySQLi connect underscore error, MySQLi underscore fetch underscore association. So இதெல்லாமே these are the MySQLi functions. One more question கேட்கலாம். So what are the MySQLi functions? So MySQLi underscore connect function, MySQL underscore close function, MySQLi underscore select underscore db function, MySQL affected underscore affected MySQL underscore affected underscore rows function, MySQL underscore connect underscore error, MySQL underscore fetch underscore association function. So these are the MySQL functions. So now we are going to see what is the use of MySQL underscore connect function. That function is to connect our database. So database connect பண்ணனும், ஃப்ரண்ட்ல இருந்து database connect பண்ணனும் அப்படினா நாம என்ன யூஸ் பண்ணனும் அப்படினா MySQL underscore connect function நாம யூஸ் பண்ணி ஆகணும். அப்ப database க்ளோஸ் பண்றதுக்கு நாம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும் அப்படினா MySQL underscore close function யூஸ் பண்ணுவோம். இந்த database எடுத்துட்டு வரதுக்குனா select db யூஸ் பண்ண போறோம். சரி, நீ இன்சர்ட் பண்ணாவோ delete பண்ணாலோ அப்டேட் பண்ணாவோ எத்தனை ரெக்கார்ட்ஸ் நமக்கு அஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எத்தனை ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க, எத்தனை ரெக்கார்ட்ஸ் நீங்கள் டெலீட் பண்ணிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அஃபெக்டட் ரோஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்க. இஸ் தர் எனி எரர் இன் த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னா ஹவு டு ஐடென்டிஃபை பை யூசிங் MySQL underscore connect underscore error ஃபங்க்ஷன். ஸோ டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணும்போது எரர் எதாவது இருக்குது அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் எரர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அடுத்து MySQL underscore fetch underscore association அப்படின்னா இதுவும் அது அஃபெக்டட் ரோஸ் மாதிரியே அது ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். So now we are going to see how to connect the database from front end to back end. So இப்போ front end database எப்படி connect பண்ண போறோம் அப்படிங்கறத நாம் பார்க்க போறோம். So before accessing database, connect to database server machine via PHP scripting language using MySQL underscore connect functions. அப்போ நீங்கள் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும், இந்த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி கோடிங் நம்ம எழுதணும். அதில் பாருங்கள், இதை சின்டாக்ஸ் பாருங்கள், இது அப்படியே எழுதணும். இதுக்கு நம்ம லாஸ்ட் இயர் இருந்து டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிலேருந்து 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஹவு டு கனெக்ட் த டேட்டாபேஸ், க்ளோஸ் த இந்த ஃபங்க்ஷன், செலக்ட் த ஃபங்க்ஷன். ஸோ இதிலேருந்து 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இருக்கிறத பார்த்தீங்கன்னா 1.5 pages தான். அந்த 1.5 pages எல்லா கொஸ்டினுமே கேட்டாங்க. 5 மார்க்கில் அப்படி கேட்டாங்க. ஸோ இப்போ எதிராக சாய்ஸில் இதுதான் எதிராக சாய்ஸில் இது எழுதுகிற மாதிரி இருந்தது. இன்னொரு கொஸ்டின் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இதனால் பார்த்து வச்சுங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஒரு சான்ஸ் அதிகம். MySQL underscore connect அதில் பார்த்தீங்கன்னா there are 4 parameter need for MySQL connect. So first parameter server name, second parameter username, third parameter password and fourth parameter database name. So first parameter server name. இப்போ ரிமோட் மிஷின் ஒரு கனெக்ட் பண்ணுங்க, அதோட சர்வர் நேமு, யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, டேட்டாபேஸ் நேம், எந்த டேட்டாபேஸோட நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கொடுத்தாகணும். ஸோ MySQL underscore connect function
needs 4 parameter. First parameter server name, second parameter username, third parameter password, and fourth parameter database name. இது ஆர்டர் மாற்றக்கூடாது, இந்த ஆர்டர் அப்படியே எழுதணும். ஸோ விச் ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கலாம், விச் இஸ் த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் இந்த MySQL அண்டர்ஸ்கோர் கனெக்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேராமீட்டர் அப்படின்னா சர்வர் நேம். சரிங்களா, இது ஞாபகம் வச்சுங்க, இதுக்கு ஆர்டர் மாற்றக்கூடாது. ரைட், நெக்ஸ்ட். ஸோ இப்போ எப்படி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ சர்வர் நேம் என்ன வச்சுருக்கிறேன், லோக்கல் ஹோஸ்ட். சர்வர் நேம்ங்கிறது வேரியபிள். அடுத்து யூசர் நேம் அப்படிங்கிறது வேரியபிள். யூசர் நேம் என்னது, யூசர் நேம்னே வச்சுருக்கேன் நான். அடுத்து பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டுன்னு வச்சுருக்கிறேன். அடுத்து டேட்டாபேஸ் நமக்கு ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் டிபின்றது. இது 4 பேராமீட்டர். இது எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள், கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் $COON அப்படிங்கிற கனெக்ஷன் நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு MySQL அண்டர்ஸ்கோர் கனெக்ட். ஸோ 4 பேராமீட்டர் சொன்னால் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் யூசர் நேம். இப்போ இந்த யூசர் நேம் வந்து சர்வர் நேம் கொடுக்கணும். சர்வர் நேம் கொடுத்துருக்கோம். இந்த சர்வர் நேமில் என்ன இருக்குது, லோக்கல் ஹோஸ்ட் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், நமக்கு லோக்கல் ஹோஸ்ட்னு வரும். அடுத்து யூசர் நேம் என்ன இருக்குது, இங்கே என்ன கொடுத்துக்கிறோம், யூசர் நேமுக்கு யூசர் நேம் கொடுத்துக்கிறோம். அப்போ இது யூசர் நேம், யூசர் நேம் அப்படி எடுத்து வந்துடும். அடுத்து பாஸ்வேர்டு. அடுத்து $_DB நேம்னா டிபி நேம் என்ன வச்சுருக்கு, நம்ம ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் டிபின்னு வச்சுருக்கோம். அப்போ 4 பேராமீட்டர். சரிங்களா, ரைட். அடுத்து நெக்ஸ்ட்டு, இஃப் எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட் $COON, அதாவது கனெக்ஷன் நாட் ஈக்குவல் டு கனெக்ஷன் ட்ரூவாக இல்லை அப்படின்னா நமக்கு என்ன வரும், நாட் அப்படின்னு மீனிங்கு. கனெக்ஷன் நாட் ட்ரூ அப்படின்னா எரர் மெசேஜ். என்ன எரர் மெசேஜ், கனெக்ஷன் ஃபெயில். அப்போ அந்த டைமில் நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா MySQL அண்டர்ஸ்கோர் connect underscore error function. That function used to identify whether the database connected or not. So if the database is not connected, it show the error. என்ன error நமக்கு காமிக்கும், கனெக்ஷன் ஃபெயில் அப்படிங்கிற எரர் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ அப்படி இல்லை, கனெக்ஷன் எதுவுமே எரர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன வரும், நம்ம மெசேஜ்னா கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இதை கான்செப்ட் புரியுங்களா. ஸோ இப்போ 4 பேராமீட்டர், சர்வர் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு, நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் நேம். ஸோ இது என்ன அப்படின்னா இஃப் எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட் $COONங்கிறது கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்டு. இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் ட்ரூ, நாட் அப்படின்னா இந்த நாட் போலின்னா ட்ரூன்னு அர்த்தம். நாட் முன்னாடி எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட் கொடுத்ததுனால சொல்லுவோம் நாட் ட்ரூவாக இல்லை அப்படின்னா நம்ம இங்கே ஷோ தான் எரர். என்ன எரர் ஷோ வரும், நமக்கு கனெக்ஷன் ஃபெயில்டு. அந்த எரர் ஷோ பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்திங்கன்னா MySQL அண்டர்ஸ்கோர் கனெக்ட் அண்டர்ஸ்கோர் எரர். ஸோ எதுவுமே எரர் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன மெசேஜ் மட்டும்தான் வரும், நமக்கு இந்த மெசேஜ் மட்டும்தான் வரும். சர்வர் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு, டேட்டாபேஸ் நேம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன மெசேஜ் வரும் அப்படின்னா கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிற மெசேஜ் நமக்கு அப்பியர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ்லேருந்து ஒரு டேட்டாவை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், செலக்ட் query யூஸ் பண்ணணும். அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். The main goal of MySQL and PHP connectivity is to retrieve and manipulate the data from MySQL. ஸோ retrieve அப்படின்னா செலக்ட் query யூஸ் பண்ணணும். மேனிப்புலேட் அப்படின்னா இன்செர்ட், டெலீட், அப்டேட்னு சொல்லுவோம். சரிங்களா. The SQL query statements are helping in PHP MySQL extends to achieve the objective of PSQL connection. இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா MySQL அண்டர்ஸ்கோர் query அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். MySQL அண்டர்ஸ்கோர் query ஃபங்க்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன். கேட்கலாம், ரைட் நோட் ஆன் MySQL அண்டர்ஸ்கோர் query ஃபங்க்ஷன். MySQL அண்டர்ஸ்கோர் query ஃபங்க்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் helps to execute SQL query statements in PHP scripting language. ஸோ PHP scripting languageல இந்த நம்மளுடைய query எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா MySQL அண்டர்ஸ்கோர் query functions. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட ஃபங்க்ஷன் நேம் பாருங்கள், எப்படி எழுதணும், MySQL அண்டர்ஸ்கோர் query கனெக்ஷன் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம அதில் அந்த எக்ஸாம்பிள் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் என்ன வச்சுருந்தோம், $COON அப்படின்னு வச்சு. நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம், CON கூட வச்சாலும் சரி, சி வச்சு எது வேணாலும் வச்சுக்கலாம். இது தட் இஸ் யூசர் டிஃபைன் நேம், நாம் கொடுக்கக்கூடிய நேம். ஸோ இப்போ கனெக்ஷன் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் என்ன வச்சுருக்கோம், நம்ம $COON வச்சுருக்கிறோம். SQL queryங்கிறது என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணுற query செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படிங்கிறத இப்போ யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பாருங்கள் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் நமக்கு. $CON MySQL கனெக்ட்டு, லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறது சர்வர் நேமு, யூசர் நேம் வந்து மை யூசர், பாஸ்வேர்டு வந்து மை பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம், டேட்டாபேஸ் நேம் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் டிபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறக்குரிய அந்த query எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பாருங்கள். $SQL அப்படிங்கிறது நம்மளோட யூசர் நேமு, SQLங்கிறது யூசர் நேம். ஸோ அப்போ டாலர் கொடுத்துட்டாவே வேரியபிள் நேம் சொல்கிறோம். அதில் என்ன query கொடுக்குறோம் பாருங்கள், செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். அப்போ
ஸ்டூடெண்ட் நேமும் ஸ்டூடெண்ட் ஏஜும் எந்த டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வரேன் நான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸ்டூடெண்ட்டுங்க ஏற்கனவே டேட்டா பேஸில் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த டேட்டா பேஸ்லேருந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள்லேருந்து என்ன எடுத்துகிட்டு வரோம் ஸ்டூடெண்ட் நேமு ஸ்டூடெண்ட்டு ஏஜ் ரெண்டு எடுத்துகிட்டு வரேன். அப்போ இந்த எடுத்துகிட்டு வரக்கு வந்து இதுதான் எதில் இருக்குன்னா இந்த SQL query இருக்குது. அப்போ அந்த SQL MySQL_query ஃபங்க்ஷனை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது COOAன்னு வச்சுருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா SQL query என்ன query கொடுத்துருக்கோம் $SQLன்னு கொடுத்துருக்குறோம் அந்த query. ஸோ அப்போ நமக்கு டேட்டா பேஸ்லேருந்து query நமக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதுதான். ஸோ இது வரையும் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் MySQL_connect MySQL_connect_error ஃபங்க்ஷன் பார்த்துருக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா MySQL_queryங்கிற ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருக்குறோம். சரிங்களா? தேங்க்யூ.